வணக்கம். வெற்றிவேல் முருகா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் கதை நடனத்தில் சிறந்தவர் யார். ஒரு தடவை விண்ணுலகிலே தேவேந்திரனுடைய சபையில் இருந்த நடன பெண்களிடையே ஒரு போட்டி நிலை உருவாகியது. தெய்வலோகத்து நடன பெண்களில் சிறந்தவர் யார் என்று ரம்பையும் ஊர்வசியும் வாதாடத் தொடங்கினர். தேவேந்திரனுடைய சபையில் இருந்த கலை வல்லுநர்கள் ஊர்வசி, ரம்பை ஆகிய இருவரில் யார் சிறந்த நடன ஆற்றல் பெற்றவர் என்பதை நிர்ணயிக்க முடியாமல் திணறினர். பல தடவை ரம்பையும் ஊர்வசியும் நடனமாடச் செய்து பார்த்த பின்பும் இருவரில் யார் சிறந்தவர் என்பதை தீர்மானிக்க இயலவில்லை. அப்போது சபையில் இருந்த நாரத மகாமுனிவர் எழுந்து இந்திரனை நோக்கி, இந்திரா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. பூவுலகிலே உஜ்ஜயினி மகாலிப்பட்டினம் என்று சிறப்பு வாய்ந்த தேசத்தை விக்ரமாதித்தன் என்ற மாமன்னன் ஆட்சி செய்து வருகிறான். அவன் 64 கலைகளிலும் வல்லவன். ஒவ்வொரு கலையை பற்றி நுட்பமான அறிவு கொண்டவன். அவனை வரவழைத்து அவன் முன்னிலையில் ஊர்வசியையும் ரம்பையையும் நாட்டியமாடச் செய்தால் இருவரில் யார் சிறந்த நாட்டிய கலைமணி என்பதை அவன் தெளிவாக கண்டறிந்து கூறிவிடுவான் என்று யோசனை கூறினார். தேவேந்திரன் தன்னுடைய ரதசாரதியான மாதவியை அழைத்து தன்னுடைய ரதத்தை ஆகாய மார்க்கமாக மண்ணுலகிற்கு கொண்டு சென்று தாம் அழைத்ததாக விக்ரமாதித்தனை அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். விக்ரமாதித்தன் தேவேந்திரனை நோக்கி, தேவர்க்கு அதிபதியே, நான் நெடுந்தொலைவு பயணம் செய்து இங்கு வந்திருப்பதால் எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது. இரவு நான் உறங்கி ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். நாளை காலையில் இவர்களை என் முன்னிலையில் நடனமாடச் செய்யுங்கள். இவர்களில் நடனக்கலையில் சிறந்தவர் யார் என்பதை கண்டறிந்து சொல்லிவிடுகிறேன் என்று கூறினான். அவனுடைய யோசனையை தேவேந்திரன் ஏற்றுக்கொண்டான். இரவு விக்ரமாதித்தன் தேவலோகத்தில் தேவேந்திரனுடைய மாளிகையில் தங்கிவிட்டான். மறுநாள் அதிகாலையில் படுக்கையை விட்டு எழுந்த விக்ரமாதித்தன் தேவேந்திரனுடைய நந்தவனத்திற்குள் சென்றான். அங்கே இருக்கும் தேவலோக மலர்களை பறித்து 2 பூச்செண்டுகளை தயார் செய்தான். பிறகு அவற்றை தன்வசம் வைத்து கொண்டான். விக்ரமாதித்தன் தன் கையில் இருந்த பூச்செண்டுகளுடன் ஊர்வசியையும் ரம்பையும் நெருங்கி அவர்களை நோக்கி, நடன மாமணிகளே, நீங்கள் என்னதான் அற்புதமாக நடனமாடினாலும் கைகளில் எந்தவித அலங்கார பொருளும் இல்லாமல் நடனமாடுவது நடனத்திற்கு சோபை அளிக்கவில்லை. இதோ இந்த 2 பூச்செண்டுகளையும் கையில் பிடித்து கொண்டு ஆடுங்கள். உங்கள் நடனம் மேலும் சிறப்பாக காட்சி தரும் என்று கூறினான். ஊர்வசியும் ரம்பையும் விக்ரமாதித்தன் கொடுத்த பூச்செண்டுகளை கையில் தாங்கியவாறு நடனமாடினார்கள். சிறிது நேரம் நடனமாடியதும் ரம்பையினுடைய ஆட்டத்திலே தடுமாற்றம் ஏற்பட்டது. அவளுடைய நடன முறையில் காலடிகள் தாளத்திற்கு ஒத்துவரவில்லை. அபிநயம் பிடிப்பதும் குழப்பமாக இருந்தது. அவள் கையில் இருந்த பூச்செண்டை கீழே எறிந்துவிட்டு தடுமாற்றத்துடன் தொடர்ந்து ஆடி முடித்தாள். உடனே விக்ரமாதித்தன் எழுந்து, ஊர்வசியினுடைய நடனம்தான் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. தாளலயம் தவறாது அற்புதமாக அபிநயம் பிடித்து அழகாக அவள் ஆடினாள். ரம்பையோ வெகு சீக்கிரமே குழப்பமடைந்து தடுமாற்றத்துடன் நடனமாடினாள். ஆகவே ரம்பையை விட நடனத்தில் சிறந்தவள் ஊர்வசியே என்று தீர்ப்பு வழங்கினான். விக்ரமாதித்தனுடைய அந்த தீர்ப்பை கேட்டு பிரமிப்பும் வியப்பும் அடைந்த தேவேந்திரன், விக்ரமாதித்த மன்னரே, ரம்பையை விட ஊர்வசி சிறந்தவள் என்பதை எந்த அடிப்படையில் நிர்ணயித்தீர் என்று வினவினான். விக்ரமாதித்தன் எழுந்து சென்று ஊர்வசியின் கையில் இருந்த பூச்செண்டையும் ரம்பை கீழே வீசி எறிந்த பூச்செண்டையும் கையில் எடுத்துக்கொண்டு தேவேந்திரனின் முன்னால் சென்று நின்றான். பிறகு 2 பூச்செண்டுகளையும் பிரித்து காண்பித்தான். ஒவ்வொரு பூச்செண்டிற்கும் உள்ளே தேள், நட்டுவாக்காளி போன்ற கொடிய விஷஜந்துக்கள் இருந்தன. அவற்றை கண்டு பிரமித்த தேவேந்திரன், இவைகள் இந்த பூச்செண்டிற்குள் எவ்வாறு சென்றன என்று கேட்டான். இந்த விஷஜந்துக்களை இன்று அதிகாலையில் நான் தான் பூச்செண்டுகளின் உள்ளே வைத்து செண்டுகளை உருவாக்கினேன். நடனத்தின் முக்கிய அம்சமே மென்மை தவழ நடனமாடுவதுதான். முரட்டுத்தனமாக குதிப்பதெல்லாம் நடனமாகிவிடாது. ஒவ்வொரு அம்சத்திலும் மென்மை தவழ வேண்டும். ஊர்வசி பூச்செண்டினை விரல்களால் மிகவும் மென்மையாக பற்றியவாறு லாவகமாக நடனமாடினாள். ரம்பையோ இதற்கு நேர் விரோதமாக பூச்செண்டை விரல்களால் அழுத்தி பற்றியவாறு நடனமாடினாள். இந்த மாதிரியான முரட்டு இயல்பு அவளுடைய நடனத்தில் குடிகொண்டதால் பூச்செண்டுகளுக்குள் இருந்த விஷ ஜந்துக்கள் அவளுடைய கையில் கொட்டி வேதனையை உண்டாக்கிவிட்டன. இதன் காரணமாக அவள் துவள லயம் தவறி அபிநய பாவங்களை குழப்பி மிகவும் மோசமாக நடனமாடத் தொடங்கினாள். ஆகவே ரம்பையை விட ஊர்வசியை சிறப்பாக நடனமாடினாள் என்று தீர்மானித்தேன் என விக்ரமாதித்தன் விளக்கினான். நன்றி, வணக்கம்.